வார்த்தை விழிப்போடு இருந்து கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? என் இருதயத்தில் இருக்கிற எப்பொழுதும் ஒரு ஆசை என்ன இருக்குது அப்படின்னா, சபையில் இருக்கிறதான பிள்ளைகள் அவங்க நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? முதிர்ந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். சரியா? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது இன்றைக்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ பவுல் சொல்லுகிற பிரகாரமாய் சில பேசிக் ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம போகக்கூடாது. காலத்தை பார்த்தா நம்ம எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கணும். நல்ல கர்த்தருடைய வார்த்தையில் நல்ல முதிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக மாறிக்கணும். இன்னும் ரட்சிப்பை குறித்து பேசி, இன்னும் என்ன சொல்கிறது, ஞானஸ்நானத்தை குறித்து பேசி, இப்படியே என்ன பண்ணக்கூடாது, காலத்தை ஓட்டிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில் நல்ல வளர்ந்த பிள்ளைகளாக மாறுவதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேர்டு எப்படின்னா, இட்ஸ் லைக் அ ட்ரெஷர். அது எப்படிங்க? அது பொக்கிஷம் போல் தேடும் போது தான் அதனுடைய ஸ்தோத்திரம் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியும். தேடாத பட்சத்தில் இந்த வசனத்துடைய ஆழத்தை ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பேசினா தான் சொன்ன பாருங்களேன், 3 ஆராதனை எனக்கு பாட்டே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு டயர்டாகிட்டேன் நான். 2 ஆராதனையில் இந்த பாட்டை மனப்பாடமாக தான் நல்லா தான் பாடணும். 3ஆவது ஆராதனை எனக்கு டோட்டலி பிளாங்க். நீங்களும் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் நான் உட்காந்து கொஞ்சம் எனக்கு தான் நான் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது எப்படி சொன்னேன், எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன ஆசை தெரியுங்களா? சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னைக்காவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும். என்னது சொல்லுங்களேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும். ஒன்று, ஆராதனை நடத்தணும்னா செய்தியை கொடுக்கணும். சரியா? உங்களை செய்தியை கொடுக்க வச்சுட்டு ஆராதனை நடத்த வச்சுட்டு பின்னாடி உட்காந்து நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும். என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? சரியா? அப்போ தெரியும் கஷ்டம் என்னன்றது. அதனால் தயவுசெய்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சரியா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நான் கேட்கும்போது என்ன ஒரு வேறு மாதிரி எதாவது தெரியுறேன்னா இல்லை சரி, அப்போ சரி தான். ஓகே. இந்த செய்தியோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த செய்தியோடைய தலைப்பு இல்லைன்னா நிறைய பேர்த்துக்குள்ளே இப்படி ஒரு கேள்வி வரும். நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல. இருக்கா? ஸ்தோத்திரம். நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். சரியா? இன்றைக்கி அந்த கேள்விகளுக்கு பதிலை கர்த்தர் தருவாராக. நிறைய பேர் நான் என்ன எந்தில் பிரயோஜனப்பட்டிருக்கேன் அப்படின்றது நம்ம தெரியறதே கிடையாது. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், God has created you and He has a very big purpose. கர்த்தர் உங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். சரியா? ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், வைத்திருக்கிறார். சரி, வாலிப நாட்களில் நான் அப்படி யோசிச்சிருக்கேன். நான் ஏன் தான் பிறந்தோன்னு தெரியலையே, கை வைக்கிறதெல்லாம் எப்படியா போகுது, நாசமாக போகுதே. நான் பிறவாமல் இருந்தால் நலமாக இருந்திருக்குமே அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சது இல்லையா? பரவாயில்ல. அப்போ நீங்களாம் பர்பஸ்ஃபுல்லாக வாழ்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமை. சரியா? உண்மையாகவே சொல்கிறேன். ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு இருக்குது. சரியா? ஏண்டா பிறந்தோம், பிறவாமல் இருந்தால் நலமாகி இருந்திருக்குமே அப்படின்றது. பட் யூ நோ, God definitely had a purpose. என்னை கர்த்தர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பூமிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சரி, நல்லா கவனிக்கலாமா? சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம். மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன பண்ணினீர், கீழ்ப்படுத்தினீர். 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா அவருடைய கரத்தின் கிரியைகள் மேலே கர்த்தர் என்ன தந்திருக்கிறாராம், ஒரு மனுஷனுக்கு ஆளுகையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி வாசிக்கணும்? அத்தாரிட்டி. கரெக்டா? அதிகாரத்தை, ஆளுகையை கர்த்தர் தந்திருக்கிறார். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம், கீழ்படுத்தி இருக்கிறார். சரி, இந்த தாவீது பாருங்களேன், இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வசனம் தெரியாத மனுஷன் கிடையவே கிடையாது. என்னதுங்க? வசனம் தெரியாத மனுஷன் கிடையவே கிடையாது. அழகாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26லேருந்து 28 வசனம் வரை, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் தட் வாஸ் கிவன் டு த ஃபேமிலி, குடும்பத்துக்கு கர்த்தர் தந்ததான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தானே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன பண்ணுவீங்க, சகலத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டு கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சகலத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டு கொள்வீர்கள். எல்லாத்தையும் ஆண்டு கொள்வீங்கன்னு சொல்கிறார். இதை தாவீது அழகாக புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு, உம்முடைய கரத்தின் கிரியைகள்
மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன பண்ணினீர்? கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடலின் அவனுடைய பாதங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரா? சரியா? ஒரு மனுஷனுக்கு கீழே என்ன பண்ணிருக்கிறாரு? அதிகாரத்தை தந்து ஆளுகையை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? தந்திருக்கிறார். அதான் எழுதுறாரு. சரி, ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், அப்புறம் என்ன சொல்றாரு? காட்டு மிருகங்களா இருக்கட்டும், ஆகாயத்து பறவைகளா இருக்கட்டும், சமுத்திரத்தின் மச்சங்களா இருக்கட்டும், சரியா, கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சரியா, ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் நிறுத்தி, சிங்கத்து முன்னாடி நிறுத்தி என்ன பண்ணணும்னா, கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சரியா, சகல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி உங்களை நிறுத்தி விட்டுட்டு வரணும். என்ன சொல்ல மாட்டேன்றீங்களே? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே? சரி, இப்போ இந்த வார்த்தைகளை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தியானிக்கலாம். எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடும் there will always be a beautiful link இருக்கும். ராமே சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எப்பொழுதும் அழகாக ஒரு என்ன இருக்கும்? ஒரு லிங்க் இருக்கும். சரியா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை மனுஷனுக்கு வாக்குத்தத்தமாய் சொன்னது உண்மைதான். என்ன சொல்றாரு? நீ ஆண்டு கொள்வாய் என்று சொன்னது உண்மைதான். சரியா? தாவீது சொன்னதுலையும் எந்த தவறும் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னபடியே என்ன பண்றான்? கரத்தின் கிரியைகள் மேல நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன பண்ணி நீர் கீழ்ப்படுத்தி நீர் அப்படின்னு சொல்றான். ஆனா கவனிங்க, இது உலக பிரகாரமா பார்க்கும்போது என்ன பண்றான்? சரியா, ஒரு சமுத்திரத்தை பார்க்கிறோம், ஒரு பெரிய அழையை பார்க்கிறோம். சமுத்திரத்தை பார்த்து என்ன சொன்னா? இறையாதே அமைதலாக இரு. ஸோ வி வாண்டட் டு ப்ராக்டிஸ் அவர் அத்தாரிட்டி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் அத்தாரிட்டியை ப்ராக்டிஸ் பண்ண நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். பட் காட் ஹேஸ் அ வெரி பிக் பிளான் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். இதை தாண்டி கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். புரியுதா ஏன் சொல்கிறேன்னு? நீங்கள் அழகாக இருக்கீங்க பிரதர். ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ நான் செய்திக்குள்ளே போவே கிடையாது. இன்னும் இருக்குது, கவனிங்க. சரியா? அப்போது இந்த காரியங்களை நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம என்ன பண்ணோம்? சரியாய் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. there is nothing wrong. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உண்மையாகவே அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த என்ன பண்ணிருக்க அந்த ஆளுத்துவத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? தந்திருக்கிறார். இதை எபிரேயருக்கு எழுதினதான ஆக்கியோன் அவர் எப்படி சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அங்க நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. நல்லா கவனிங்க. இனி வரும் உலகத்தை, அப்போ என்னன்னா இந்த உலகம் கிடையாது, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு என்ன பண்ணல? தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவர் ஏமாத்திரம். இது எங்கிருந்து எடுத்து பேசுறாரு? தாவீது ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எங்கது? சங்கீதம் 8வது சங்கீதத்திலிருந்து எடுத்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? சரி, அங்க வாசிக்கும் போது மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம். அடுத்தது என்ன சொல்றாரு? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இப்ப என்ன பாருங்களேன், ரொம்ப அழகாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவ தூதர்களிலும் ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பண்ணிருக்காங்க? சற்று சிறியவனாய். எல்லாம் சொல்ல பார்க்கலாம். தேவ தூதர்களை காட்டிலும் மனுஷன் ஆகிய நம்மை கர்த்தர் எப்படி உண்டு பண்ணாரா? சற்று என்ன பண்ணாரா? சிறியவனாய் உண்டு பண்ணி இருக்கிறார். அது மட்டும் கிடையாது. அடுத்து வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல, அப்ப ஆண்டவருடைய கரத்தினுடைய கிரியைகள் மேல அவனை என்ன பண்ணிருக்கிறாரு? சகல அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று என்ன பண்ணாரா? சொன்னான். தாவீது என்ன பண்றா சொல்றார். ரைட். அடுத்தது கீழே வாசிக்கும் போது, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு கீழ்ப்படுத்தாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கீழே என்ன பண்ணிருக்கார்? கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார்.
சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அப்படிதான் அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அப்படின்னு பார்க்கிறோம். அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவனுக்கு கீழாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கீழ்ப்படுத்தி. அப்படி இருந்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். என்ன வாசிக்கிறோம்? எல்லாமே அவனுக்கு கீழாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆனா வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஆகிலும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படிதான். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு என்னன்னா, இந்த வார்த்தை எப்போ நிறைவேற போகுது மனுஷனோட வாழ்க்கையில, எப்படி நிறைவேற போகுது அப்படின்றத தான் ரொம்ப அழகா எபிரேயர் எழுதினதான ஆக்கியோன் அழகா விவரித்து சொல்லுகிறதை நம்ம கீழே வாசிக்க முடியும். நல்லா கவனிங்களேன். அப்படி என்ன எப்படின்றத நான் கீழே வாசிக்கிறேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதையும் காண்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்மை கர்த்தர் எப்படி தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவன் தேவ தூதர்களிலும் சற்று அவரை என்னவா பண்ணியிருக்கிறாரு? கரெக்டா? ஏதாவது தப்பா பிரசங்கம் பண்றேன்னா கரெக்டு தானே? நம்மை கர்த்தர் எப்படி தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய், சரியா, தேவ தூதர்களை காட்டிலும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கிறாரு? கொஞ்சம் கீழே என்ன பண்ணி ஏற்படுத்தி இருக்கிறார். தேவ தூதர்களுக்கு மரணம் கிடையாது, நமக்கு என்ன இருக்கு? மரணம் இருக்கு, சரியா. அப்போ சற்று சிறியவனாய் கர்த்தர் என்ன பண்ணி ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை போலவே இயேசு கிறிஸ்துவையும் தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக என்ன பண்ணினார்? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லலாமே. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நிறைய சமயங்களில் we have a big words. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? நான் இருக்கிற நிலைமை யாருக்கு தெரியும்? நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். உங்களை போலவே கர்த்தர், சரியா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு குமாரனை அனுப்பினார். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வேணா உங்க பாடு என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு உங்க கஷ்டம் என்னன்றது தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த தேவனுக்கு உங்களுடைய பாடுகள் என்னன்னு தெரியும். இந்த தேவனுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நாள் நம்ம இப்படி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, யாருக்கு தெரியும் பிரதர் என் பிரச்சனை? யாருக்கு தெரியும்? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் இருக்கிற சூழ்நிலை யாருக்கு தெரியும்? நம்ம நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு உங்களை போலவே மனுஷனாக இங்கே உலகத்தில் வந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்தவராய், நீங்கள் என்னெல்லாம் பாடுகளுக்குள்ளே போகிறீங்களோ அத்தனை பாடுகளுக்குள்ளும் யார் போனார்? இயேசு போனார். நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனைகளுக்குள்ளே இருந்தீங்களோ அத்தனை பிரச்சனைகளுக்குள்ளேயும் இயேசு என்ன பண்ணார்? அவர் கடந்து போனார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் வருதுன்னு அதே போல் இயேசுவோட வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் இழப்புகள் இருந்தது, எமோஷனல் டேமேஜஸ் இருந்தது. சமயங்களில் ஸ்தோத்திரம், நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா நொந்து போய் அழுகுறோம் பார்த்தீங்களா? இந்த சூழ்நிலை யாருக்கு வந்தது? இயேசுவுக்கும் வந்தது. யாருக்காக இயேசு வந்தாரோ அவர்கள் என்ன பண்ணலை? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணாங்க? நிராகரிச்சாங்கல்ல. நான் எப்பொழுதுமே இப்படி யோசிப்பேன். நான் இந்த கிராஸை குறித்து யோசிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பாடுவோம், என்ன தியானிப்பாங்கன்னா அவருடைய சிலுவை மரணத்தின் பாடுகளை தியானிப்பாங்க. நான் என்ன தியானிப்பேன்னா அவருடைய எமோஷனல் டேமேஜை தியானிப்பேன். சரியா? சரீரத்தில் அவருக்கு அடிக்கப்பட்டுச்சு, வலிச்சிச்சு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் தாண்டி அவருடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்களேன். அட, இந்த பிள்ளைகளுக்காக வந்தோம், இந்த பிள்ளைகள் என்ன பண்ணல, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும் போது எல்லா கூட்டம் கூடி சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இயேசு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு யார் வேணும்? பராபாஸ் வேணும்னு சொல்லும் போது இயேசு என்ன சொல்றான்? யாருக்காக வந்தனோ அந்த ஜனங்களை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய சரீரத்தின் வேதனைகளை காட்டிலும் அவருடைய இருதயத்தின் வேதனைகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஜஸ்ட் இமேஜின். சரியா? கூட இருக்கிற யாருக்காக ஒருத்தருக்காக தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு கிடப்போம். அவங்க புரிஞ்சிடாம சமயங்களில் ஸ்தோத்திரம் ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க, அப்படியே நெஞ்சே வலிச்சிடும். இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் என் கஷ்டம்? யாருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, என் தேவனாகிய கர்த்தருக்கு உங்கள் பிரச்சனைகள், நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, என்ன பாடல இருக்கிறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கீங்கன்றதை யாருக்கு தெரியும்? என் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா?
அவர் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய், கர்த்தர் என்ன பிதாவாகிய தேவன் என்ன பண்ண அவரே இந்த உலகத்துக்கு நம்மை எப்படி மனுஷகுமாரன் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல இந்த தேவனும் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். மார்க் எழுதும் போதெல்லாம் எழுதுவார் மனுஷகுமாரன் 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 எழுதுவார். அவர் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா மேன் ஆஃப் காட், சன் ஆஃப் சன் ஆஃப் சன் ஆஃப் சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மார்க் எழுதும் சுவிசேஷத்தில் அதிகமாக வார்த்தைகளை பார்க்கும்போது சன் ஆஃப் மேன்னு சொல்லுவார். மனுஷகுமார்ன்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்திற்கு தேவன் எப்படியாய் வந்தார் என்று சொன்னால் நம்மை போலவே மனுஷனாய் வந்தார். ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே, கவனிங்க, சத்தியத்தை சொல்கிறேன் கவனிங்க. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னா, அவர் மரித்தார். மரித்து அவர் என்ன பண்ணார், கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன பண்ணார், அவர் உயிரோடு எழும்பினார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மரித்து ஸ்தோத்திரம் கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன பண்ணினார், அவர் உயிரோடு எழும்பினார். நல்ல கவனிங்களேன். அவர் மரித்ததினாலே, நான் மறுபடியும் சொல்றேன், அவர் மரித்ததினாலே நாம் எல்லாரும் என்னவா மாறி இருக்கோம்னா, அவருடைய மரணத்துல நாமும் என்னவா மாறி இருக்கிறோம், பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்களேன் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய மரணத்துல நாம என்ன இருக்கிறோம், பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். சரி, அந்த வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் வசனம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அப்போ பாருங்களேன், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் மாற்றி மகிமையினாலும் கனத்தினாலும் சொல்லும்போது ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், ஆண்டவர் மரித்து அவர் என்ன பண்ணார், உயிரோடு எழும்பும் போது பிதாவாகிய தேவன் என்ன பண்றார், அவருக்கு கனத்தையும் மகிமையும் என்ன பண்றார், தருகிறார். இது மட்டும் இல்லை, இந்த தேவன் உயிரோடு எழும்பினதினால அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் என்ன ஆகிறோம், பங்கடைகிறோம். சரி, மரணத்திலையும் நான் என்ன ஆகிறேன், பங்கடைகிறேன். அப்புறம் உயிர்த்தெழுதலையும் நான் என்ன ஆகிறேன், பங்கடைகிறேன். அடுத்தது பிதாவாகிய தேவன் என்ன பண்றார், குமாரனை எங்க உயர்த்தி கொண்டு போறார்னா வலது பரிசத்துல உயர்த்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு அவர் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக மாற்றப்படாமல் இருந்திருப்பாருன்னு சொன்னா, இல்ல மனுஷனாக இந்த உலகத்துக்கு வராமல் இருந்திருப்பார்னு சொன்னா, இந்த மரணத்துல நாம என்ன ஆயிருக்க மாட்டோம், பங்கடைஞ்சிருக்க மாட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையும் நமக்கு என்ன பண்ணிருக்காது, இருந்திருக்காது. நம்முடைய உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையும் நமக்கு என்ன பண்ணிருக்காது, இருந்திருக்காது. ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. என்ன நடந்ததுன்னு நல்லா கவனிக்கும் போது ரொம்ப அழகாய் அங்கே பவுல் விளக்குறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. ம் 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 இப்ப நல்லா கவனிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அதான் நான் இப்ப சொன்னேன். அப்போ வாசிக்கும் போது ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்திருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்றாங்க, உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் யாரு, கிறிஸ்து. அப்போ யார் உயிர்த்தெழுந்தது அப்படின்னா முதற் பலன் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, யார் கிறிஸ்துவுடையவர்கள், யாரெல்லாம் கிறிஸ்துவுடையவர்களா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு என்ன நடக்கும் அப்படின்னா முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்புறம் வாசிங்க, பரிகரிக்கப்பட்ட சத்துரு மரணம், இன்னும் வாசிங்க, கீழ்ப்படுத்தினாரே ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிற போது சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் ஓகே. அப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். எதை வாசிக்கிறோம், 1000 வருட அரசாட்சியை குறித்து என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அதுக்கு பின்பு முடிவு உண்டாகும் 24. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும்
வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை என்ன பண்ணுவாராம்? ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னது? மரணம். அப்போ இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. 1000 வருட அரசாட்சி எப்ப அப்படின்னா 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால் 1000 வருடம் என்ன பண்ணுவார்? பூமியை ஆளுகை செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, 7 வருடம் உபத்திர காலம், மகா உபத்திர காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1000 வருட அரசாட்சி இருக்கும். மில்லனியம், we'll call it as millennium period. அப்போ அங்க வேதத்தில் வாசிக்க, இது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 to 6. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் 6ஆம் வசனம் வரை வாசிங்க. அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் என்ன பண்ண கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி போட்டு அதன் பேர் என்ன பண்ணுவோம்? முத்திரை போடுவான். நல்ல கவனிங்க, இந்த 1000 வருஷ அரசாட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசு என்னும் சாத்தான், பிசாசு என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை இந்த தேவ தூதன் என்ன பண்ணுவான்? 1000 வருஷம் கட்டி போடுவான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1000 வருஷம் என்ன பண்ணுவான்? பிசாசை கட்டி போடுவான். இந்த வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுவான்? எந்த கிரியைகளும் நடக்காதபடிக்கு 1000 years என்ன பண்ணுவான்? சத்ருவை இந்த தூதன் கட்டி போடுவான், முத்திரை போடுவான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விடுதலையாக்கப்படும். சரி, இதெல்லாம் வேணும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். இது புரியணும் அப்படின்னா பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. சரியா? ரெவலேஷன் புரியணும் அப்படின்னா பைபிள் ஸ்டடிக்கு வரலன்னா சத்தியமாக புரியவே புரியாது. ஓகேவா? அடுத்தது வாசிக்கலாம். வாசிங்களேன். நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். இப்ப நல்லா கவனிங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் என்ன பண்ணார்களாம்? உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் என்ன பண்ணினார்கள்? அரசாண்டார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்ணாரு? நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. எபிரேயர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எல்லாம் இன்னும் என்ன பண்ணல? அது கீழ்ப்படல. அப்ப எப்படி நிறைவேறுது அப்படின்னா, குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததினால, அவர் மரித்ததுனால, உயிரோடு எழும்பி சிங்காசனத்தில் ஏறினபடினால, அடுத்தது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவோடு கூட நாமும் என்ன பண்ணுவோம்? உயிர்த்தெழுவோன்னு சொல்லுது. கிறிஸ்துவுடனே கூட அவரோடு கூட நாம் என்ன பண்ணுவோம்னா 1000 வருஷம் அரசாளும். Hallelujah. So we will rule and we will have the authority in the millennium period. 1000 வருட அரசாட்சியில கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் தருவார். சகலத்திற்கும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்னா, சகலத்திற்கும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தருவார். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். See, it is not that இன்னைக்கு இருக்கிற காலங்களில் மட்டும் கிடையாது. 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரத்தை தரார் அப்படின்னா, ராஜாக்கள் ஆகும்படியான அதிகாரத்தை தருகிறார். ஆளுகை செய்யக்கூடியதான அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நிறைய சமயத்தில் நாம இப்படி கேள்விகள், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன்னா, என்னை கர்த்தர் அனுப்பினதான ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படியா கர்த்தர் என்னை அனுப்பினார். 1000 வருட அரசாட்சியில் ரொம்ப அழகர், கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் என்ன பண்ணுவோமா? அரசாண்டார்கள் அப்படின்னு இருக்கு. We will rule, we will reign. என்ன பாக்குறீங்க அப்படி? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம என்ன நினைச்சிட்டோம்? இந்த பூமியில ஒரு 10 வருஷம் வாழ போறோம், இல்லை 80 வருஷம் வாழ போறோம், வாழ்ந்து எல்லாம் செத்து போறோம், அதோட முடிஞ்சு போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. என்னமோ வாழ்ந்தோம், என்னமோ சாப்பிட்டோம், என்னமோ தூங்கணும்,
என்னத்தையோ படிச்சோம், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போதுன்னு நினைக்கிறோம். No, God has a very big plan on everyone. ஒவ்வொரு மனுஷனை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு பெரிய நோக்கத்தையும் வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம். என்ன பெரிய நோக்கம்னா, என்னை கர்த்தர் ராஜாவாய் பார்க்கிறார், என்னை கர்த்தர் அரசாளுகிறவனாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஒரு மாதிரி சந்தேகமாகவே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, எப்படி வாசிக்கிறோம்? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ராஜாக்களும் அப்புறம் ராயல் பிரீஸ்ட்ஹுட். சரியா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சரி, எத்தனை பேருக்கு பிரதான ஆசாரியன்னா யார் தெரியும்? ஆசாரியன்னா தெரியும். பிரதான ஆசாரியன்னா என்ன? ஆசாரியன்னா என்ன? பிரதான ஆசாரியனோட வேலை, பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? அவன் மட்டும்தான் எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போக முடியும். ஆசாரியனோட வேலை எங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்து வரையும் போக முடியும். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய நாம மகிமைப்படும். இப்ப கர்த்தர் உங்களையும் என்ன எப்படி மாத்தி இருக்கிறார் அப்படின்னா, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? மாத்தி. He has made us as a royal priesthood where we go stand before the throne of God. தேவ சமூகத்துல நம்ம போய் தேவனுடைய ராஜ்யத்துல சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாம் என்ன பண்ணுவோம்? ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம், அரசாளுகிறவர்களாய் இருப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை என்ன பண்ணினார்கள்? பாடினார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில என்ன பண்ணுவோம்? அரசாளுவோம். எல்லாம் சொல்லுங்க, பூமியில நான் என்ன பண்ணுவேன்? அரசாளுவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியில நான் என்ன பண்ணுவேன்? அரசாளுவோம் என்று புதிய பாட்டை என்ன பண்ணினார்கள்? பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்றது நிறைய பேருக்குரிய கேள்வி. அது நீ நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நெவர் நெவர் எவர் திங்க் கர்த்தர் உங்களை திட்டத்தோடு அனுப்பாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் அனுப்பவே கிடையாது. உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ராமன் சொல்லலாம், உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியா? அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஏன் தராரு தெரியுமா? நான் பிறக்கல அப்படின்னா தேவ சமுத்திர ராஜாவா நிற்க முடியாது. நான் பிறக்கல அப்படின்னா, சரியா, ஸ்தோத்திரம், நெவர் சே தட். ஏன் தான் இவன் பிறந்தாலோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் இவன் பிறந்தானோன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை சபிக்காதீங்க. கர்த்தர் நீங்கள் பார்க்கிற பார்வையை காட்டிலும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற பார்வை பெரியது. அவனை எப்படி கர்த்தர் பார்க்கிறார்? ராஜாக்களாய் பார்க்கிறார். கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறார்? ஆசாரியர்களாய், பிரதான ஆசாரியர்களாக கர்த்தர் என்ன பண்ணுறா பார்க்கிறார். அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ராமன் சொல்லலாமா? I'll tell you one thing. I wanted to take this moment. Never abort a child. குழந்தைய ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க? அபார்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் a sin. ஒரு வேளை தெரியாமல் நம்ம இதுவரையும் பண்ணியிருக்கலாம், தெரியாமல் நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் இனி அப்படி செய்யாதீங்க, ஒரு நாளும் செய்யாதீங்க. I don't want you all to put you into guilty. ஒரு குற்ற உணர்வில் நான் கொண்டு வரணும்னு நான் யோசிக்கல. நம்ம ஒரு நாளும் அந்த பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைய குறித்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் நான் பிறக்கணும், தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக பிறக்கணும். சரியா? நல்ல கவனிங்களே. எனக்கு உதவி செய்யும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திற்கு அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக கடந்து வந்தார்.
ஏன் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். அவர் மரிக்கலன்னா எனக்கு என்ன இருந்திருக்காது? இன்னைக்கு பாவத்தினுடைய மன்னிப்பு கிடைச்சிருக்காது. அவர் உயிர்த்தெழலன்னு நான் நீதிமானாக இருக்க முடியாது. அவர் மரிச்சார், சரியா? அவர் மரணத்தினால தான் என் பாவம் கழுவப்பட்டுச்சுன்னு சொல்லி வசனம் இருக்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது. சரியா? யங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்லித்தரேன், திருமணம் ஆகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன். பிஃபோர் மேரேஜ் கம் டு கவுன்சிலிங், ஐ வுட் லைக் டு கிவ் யூ அ கவுன்சிலிங். ஹல்லேலூயா. திருமணமான பிள்ளைகள் அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் தரேன். நான் ஸ்தோத்திரம். நெவர் கோ அண்ட் அபவுட் அ சைல்ட். சரியா? ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் அந்த தவறுகளை செய்திருப்போம்னு சொன்னா கர்த்தர் அதை கிருபையாய் மன்னிப்பாராக. அவர் மன்னிக்கிற தேவன். தெரியாம செஞ்சிட்டோம்ல, கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நல்லா கவனிங்க. அப்போ அவர் மரித்ததினாலே, அவர் உயிரோடு எழும்பினதுனால தான் அவர் எங்க வீட்டிற்கப்பட்டார்? வலது பாரிசத்தில் வீர்க்கப்பட்டிருந்தார். அவர் உயர்த்தப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்துக்கு அவர் வரல அப்படின்னா இன்னைக்கு நானும் என்னவா மாறி இருக்க முடியாது? ராஜாவா மாறி இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்க முடியாது? வரக்கூடிய காலங்கள், அதான் எபிரேயர் சொல்றேன், இந்த பூமிக்குரியதை நான் பேசல, இந்த பூமிக்குரியவர்களை நான் என்ன பண்ணல, பேசல. அல்லேலூயா. வரக்கூடிய காலங்களை குறித்து நான் பேசுறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் வருவார். அவர் வருவாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை முட்டாளுன்னு சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே நடக்கும். அவர் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக வருவார். ஹல்லேலூயா. சயின்ஸ் எவ்வளவுதான் எனக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். என் தேவனோடு கூட அந்த சராசரங்களை உண்டு பண்ணதா தேவனோடு கூட you can never compete with my God. You can never compete with my God. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நீங்க கம்பீட் பண்ற ஆளா மாறிட்டீங்கன்னா you will become God, right? நீங்க தேவன்களா மாறிடுவீங்க, நீங்க கடவுளா மாறிடுவீங்க. You can never compete and you can never understand God. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், அவர் என்ன பண்ணார்? அவர் வருவார். நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அவர் வருவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. 1000 வருட அரசாட்சியில என்ன கிறிஸ்துவோடு கூட சேர்ந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அரசாளுவார்கள் அப்படின்னு இருக்கு. அது யாருங்க? அது யாரு? பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டியா? இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்றேனே, அது யாரு? அல்லேலூயா. So the purpose, இன்னைக்கு நாம என்ன சாப்பிட்டோம், என்னமோ வாழ்ந்தோம், சாகுறோம், அது இல்லை பர்பஸ். இதோட நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடியறது கிடையாது. God has a very big purpose. நல்ல கவனிங்களா. இப்போ நான் இப்படி யோசிச்சேன், காலையில நான் இப்படி யோசிச்சேன், ஒருவேளை நான் இந்த பூமிக்கு ராஜாவா இருந்தேன்னா எவ்வளவு நாள் இருந்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்க? பூமிக்கு ராஜாவா இருந்தா எவ்வளவு நாளைக்கு இருந்திருப்பேன்? என் உயிர் இருக்கிற வரைக்கும் மேக்சிமம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன அழைச்ச அழைப்பு, கர்த்தர் என்னை தெரிஞ்ச நோக்கம் எவ்வளோ பெருசு பாருங்களேன். அப்போ எவ்வளோ சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாம் இருக்கிறோம், எவ்வளோ சின்ன யோசனையில் இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நோ, God has appointed us for a very big thing. ஒரு பெரிய காரியத்திற்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? நியமிச்சு வச்சிருக்கிறார். அவருடைய யோசனையெல்லாம் ஒன்று தான். நீங்களும் நானும் நித்தமும் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கணும். அவருடைய சிந்தனையில் இருந்ததெல்லாம் ஒரே காரியம் என்னன்னா, நித்தமாய் அவரோடு கூட என்ன பண்ணணும்? பரலோகத்தில் இருக்கும்படியாய் நமக்கு கர்த்தர் என்ன பண்ண. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. சொல்லுங்களா, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளுவீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் நீங்க ஆளுவீங்கன்னு சொல்றாரு. எபிரேயர் சொல்றாரு, எபிரேயருக்கு எழுதின ஆக்கியன்னு சொல்றாரு. என்ன பண்ண முடியல, ஒரு சிலதெல்லாம் ஆளுக்கு, ஆனா வரணும், நாட்கள் வரும், கடந்து வரும் சொல்றாரு. யூ வில் ரூல் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தருவார். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பெரிய அபிஷேகத்தை, இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணிருக்க வைத்திருக்கிறார். நெவர் அண்டர் எஸ்டிமேட். ஒரு நாள் உங்களை குறைச்சி இடப்படாதீங்க. நான் ஏன் பிறந்துட்டேன், நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லை, அப்படியெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தேவனுடைய பார்வையில் ரொம்ப விசேஷமானவங்க, தேவனுடைய பார்வையில் ரொம்ப கனம் பெற்ற பிள்ளைகள். கர்த்தர் உங்களை முன்குறிச்சு தெரிஞ்சு. நான் சொல்றேன், நான் பிறந்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க. நான் பிறந்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் பிறந்ததுனால தான் கர்த்தர் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் பிறந்ததுனால தான் இந்த பரலோகன்ற ஸ்லாக்கியத்தையும் அனுபவிப்பேன். ஒருவேளை பிறக்காமையே போயிருந்தா
என் கூட இருக்கீங்களா? என் கூட இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்துங்க, சிஸ்டர் நீங்கள் பிறந்ததுக்காக கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஐயோ, இந்த நாள் வரையும் நான் வேற மாதிரியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். புருஷர்கள் சொல்லுங்களேன், என்ன நீங்கள் பிறந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பக்கத்தில் பார்த்து நீங்களும் பிறந்ததுக்காக ரொம்ப ஸ்தோத்திரம். சரியா? God has blessed you. Never underestimate. நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு நாள் இனிமேல் கேட்காதீங்க. சரியா? ஸ்தோத்திரம். நான் பிறவாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய திட்டத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் பெரியது. 2000 வருஷத்துக்கு ரொம்ப அழகாக செஞ்சுட்டு போயிட்டார். ஒரே கிறிஸ்து என்னும் நாமத்தை உடையவர் ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு அழகாக என்ன பண்ண எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்துவிட்டு அவர் கடந்து போயிருக்கிறார். The one thing we have to trust God. The one thing we have to trust God. You should know you're very highly valid. கனம் பொருந்தப்பட்டதான பாத்திரங்கள் என்பதை மறக்காதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன நான் இப்படி இருக்கேன், நான் என்ன இப்படி இருக்கேன் அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சகல அதிகாரத்தை தந்திருக்கிறார், ஆழத்துவத்தை தந்திருக்கிறார். You will see it in a day. ஒரு நாள் கடந்து வரும்போது அதை நீங்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்பீங்க. நம்ம யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமானவைகளாய் இருக்கிறது. உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய கிரியைகளையும் ஆண்டவரே எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய மனுஷனால் மட்டும்தான் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. மாம்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். இயேசு வரலன்னா ஒன்றும் முழுமை பெறாது. இயேசு இல்லாமல் ஒன்று முழுமை பெறாது. இயேசு வந்தாதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தேவ திட்டங்கள் எல்லாமே, பிதாவாகிய தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் முழுமை பெறும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்ததுனால பிதாவாகிய தேவனுடைய திட்டம், நம்ம மேல வச்சிருந்ததான திட்டம் நிறைவேறி இருக்கு. அவர் சகலத்தை நம்முடைய அதிகாரத்திற்குள்ளாய் கர்த்தர் நமக்கு தருவார் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறுது. அப்பா, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு சொன்னதற்காய் நன்றி. எங்களை பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறீர். ராஜாக்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஆசாரியர்களாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். அரசாளுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். அப்பா, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்? ஆண்டவரே, எங்களை அரசாளுகிறவர்களாய் கர்த்தர் வைத்து இருக்கிறீர். எங்களை ராஜாக்களாய் வைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் கோடி நன்றியை தெரிவிக்கிறோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். ஆவியானவரே, நீர் இடைப்படுவீராக. சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் கடந்து போகட்டும். நெவர் அகெயின் லார்ட், இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்படி ஒரு கேள்வி வரவே கூடாது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன்ற ஒரு வார்த்தை அவங்க இருதயத்தில் வரவே கூடாது. They should rejoice in the Lord. They should know that God has a very big purpose. ஒரு பெரிய நோக்கம், திட்டம் ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு அனுப்பினதற்குரியதான ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நீ கிருபை தார். சமாதானம் பிள்ளைகளோடு தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென்.